2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை தப்பாயிடக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி செய்வோம். யார் என்ன சொன்னாலும் சரி, என் உசுரே போனாலும் வேற மதத்தை சேர்ந்த பிள்ளைய என் மைனை கட்டி வைக்க மாட்டேன். மாமா, உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் வாழணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். கொஞ்சம் தனியா பேசணும். இங்க வேலை இருக்கு, வேற ஆளை பாரு. சரி, ஓகே, போறேன். ஆனா தமிழாக்கா என்கிட்ட ஒன்று சொல்லிச்சு, அதை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். ஏத்தா விண்ணரசி, அந்த தூங்குற பையல பத்தி விட்டு போமா. எம்பிட்டு நேரமா தூங்குறான். நான் ஒன்றும் பால் ஊத்துறதுக்காண்டி மட்டும் வரல, உன்னைய பார்க்கறதுக்கும் தான். இதை சொல்லாமத்தான் இத்தனை நாள் சுத்தல்ல விட்டியா? நீ யாரா என் மைனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? மரியாதையா பேசு. மரியாதையெல்லாம் போச்சுடா. நமக்குள்ள உள்ள 50 பேர். சரியா? அவ்வளவுதான் மரியாதை. மாமா வாயை மூட சொல்றா. அவ்வளவுதான்டி. மாமா, மாமா, என்ன ஆச்சு? அந்தாலதான்டா. மாமா, மாமா, ஏன் இப்படி கேக்குற? தண்ணியை போட்டு வந்து மாமா, இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா. அண்ணே வேண்டாம். என்னங்க? நான் இல்லடி. மாமா, தெரியாம அடிச்சுட்டி மாமா. நீங்க கருணானவை பார்த்து அடிக்க கை நீட்டினீங்களா? அந்த பதட்டத்தை பாத்தீங்களா? இந்த நாயெல்லாம் என்ன அடிக்க விட்டு அசிங்கப்படுத்தி வேடிக்கை பாக்குறாங்க. மானம்னு பேசுன அந்த மாமனார் மானத்தையே மொத்தமா வாங்கிவிட்டா சார் அந்த பையன். இல்லைன்னு அவர் ஓ மேல கை வைக்க வந்தாருன்னு. அதுக்கு அவர் மேலே கை வைப்பியா? இல்லைன்னு இருந்தாலும் அவரே மாமாடா. கண்ணு முன்னாடி நிற்காதப்பா. சரிண்ணே. அப்போ வெளியே வந்தவன் தான், இன்னும் உள்ள போலையா? சார் நீங்க வேற கொஞ்சம் அங்க திரும்பி பாருங்க சார். சார் இவங்க சண்டையே அவ்வளவுதான் சார். என்னதான் கருணாவே தப்பு பண்ணியிருந்தாலும் வா சொக்கானா போதும், சொக்கன் உடனே போயிடுவான் சார். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி அந்த ஃபோன் கால் தான் சார். முத்துவேல், உங்க ரிப்போர்ட் டீடைலா இருந்தது. நீங்கள் உடனே மினிஸ்டர் தங்கப்பாண்டியை போய் பாருங்க. தேவாரத்தில் இருக்கிற அவருடைய கல்குவாரியில் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சு கொடுங்க. ஓகே சார். வணக்கம் சார். வாகண்ணே, நீ தான் கோம்பைக்கு புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர்னு கேள்விப்பட்டேன். நமக்கு இந்த ஊரில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால தான் வர சொன்னேன். மாப்பு இங்கே வா. தேட்டருக்காரன் நாகராஜ், அவங்க அப்பா கோம்பையில் கோல்டன் டாக்கிஸ் தேட்டர் நடத்தினவர். அவங்க தாத்தா கோம்பை அம்மன் கோயிலில் பொறுப்பில் இருந்தவர். இன்னைக்கு அந்த தேட்டர் நடக்கலை, அதில் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் நம்ம தூரத்து சொந்தம், மாப்பிள்ளை முறை நாகராஜ். தெரியும். ஊரில் இருக்கிற எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வேலையை ஆரம்பிப்பேன்னு ஒன்று எஸ்பி சொல்லிக்கிறான். இது பாரு, இவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இல்லைங்க, அது வந்து என்ன? இவன் மேலே ஃபேமஸான பிராண்டுகள்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி ஓட்டுறான்னு 2-3 எஃப்ஐஆர் இருக்குது. அட என்னையா எஃப்ஐஆர்? அது எல்லாத்தையும் கிழிச்சு போடு. இப்போது பணக்காரன்லாம் ஒரிஜினல் யூஸ் பண்ணுறான், ஏழைப்பட்டவன்லாம் என்னையா பண்ணுவான்? அதான் அவன் ஏதோ டூப்ளிகேட் அடிச்சுட்டு போகிறான். அதை விடு. இப்போது உன் லிமிட்டில் இருக்கிற கோம்பையம்மன் கோயிலில் ஒரு சின்ன வேலை இருக்குது, இவங்க கூட சேர்ந்து முடிச்சு கொடு. பொண்ணு 6ஆம் கிளாஸ் படிக்குதுன்னு சொன்னாங்க. நல்லா படிக்க சொல்லுப்பா, படிப்பு தானே முக்கியம். டேய் கொடு. இல்லைங்க, பணம்லாம் வேணாம், நான் பண்ணுறேன். பொம்பளை புள்ள வச்சிருக்க, காசை சேர்த்து வைப்பா. இல்லை வேணாம் சார். நீ பணத்தை எடுத்துக்கலன்னா எப்படிப்பா நான் உன்னை நம்புறது? நாளைக்கே நீ எனக்கு எதிராக திரும்பிட்டீன்னா வாங்கிக்கப்பா. அவங்க தேடிட்டு இருக்கிற பட்டயம் பேங்க் லாக்கரில் அம்மன் நகையோட ஒன்றா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற திருவிழா அன்னைக்கு கோயில் குழு தலைவரால் மட்டும்தான் அந்த லாக்கரை திறக்க முடியும்.
மாப்பிள்ள அந்த கோயில் குழு தலைவராகி சூதானமாக காரியத்தை முடிக்க வேண்டியது ஒன்ற பொறுப்பு. அங்கே ஒரு கிழவி தான் தலைவராக இருக்குது. அதை தாண்டி உள்ளே போய் தலைவராக நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு அந்த கிழவி சாவாது மாமா. அதுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டா முடியுமா? அப்பத்தா அப்பா எம்பட்டு குடிப்ப அப்பத்தா விடு. ஏய் உன்னை கோயில் ட்ரஸ்டி ஆக்குனதுக்கு டெய்லி இப்படி கூட்டி அந்த குடிக்க வச்சு கரெக்ட் பண்ணுறியா? என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வளராது. அப்பத்தா செம்ம கடுப்புல இருக்கு. அப்பத்தா யாரு உன்னைய கடுப்பாக்குனது? ஏய் நீதானா? கோயில் ஏதாவது பிரச்சனை உன் மனசுக்குள்ள வச்சுக்க. டேய் எதுக்குடா அந்த புள்ளைய வயிறவன்? அப்பதா இந்தாடா. அப்பத்தா வேணாம் சொல்லிக்கிட்டே. அப்பத்தா மூட அவுட்ல போடா. அவனுக்கு தெரியுது. இங்க பாரு அப்பத்தா அண்ணன் தான் ஃபோன் பண்ணுது. அண்ணன் பெரிய அண்ணன் ஒண்ணு அவன் சியானோடவே சொன்னவடா. வாய மூடு. அண்ணன் அண்ணே அண்ணே சொக்கா எங்கடா இருக்க? அண்ணே இது அப்பதா கூட கல்லு கடையில் தானே இருக்கேன். ஆமாண்ணே நாளை தாண்டி போய்கிட்டு இருக்குண்ணே. சரி பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரிண்ணே. அப்பத்தா சொன்ன கேளு வா போதும். என் தங்கம். முதல்ல வாயத்தோட. ஐயா நான் செத்துட்டா அப்படியே தூக்கி போட்டுறாதீங்கடா. கப்பல் தேர் கட்டி ராணி எலிசபெத் கணக்க இந்த ஊரே மெச்சுற மாதிரி எடுத்து செய்யணும்டா. என்ன பேசுற? விட்டீங்கன்னு வச்சுக்க நான் செத்து என் பேத்தி வயிற்றுல பிறந்த அம்புட்டு பேரையும் தொலைச்சு விடுவேன். அப்பத்தா அப்படி பேசாத அப்பத்தா. எதுக்கு என்னைக்கெல்லாம் இன்னைக்கு என்னன்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கா? பேசாம படு அப்பத்தா. இந்த பேக் கொடு. அதே என் கூட நான் அதை மட்டும் தர மாட்டேன். கால் நிட்டு. நான் வேணா கால் அமைக்க விடட்டுமா? இப்பெல்லாம் பேசக்கூடாது. தவறி போனதுனால அவங்க பேரன் கருணாவை கோயில் குழு தலைவரா முன்மொழிகிறோம். எல்லாருக்கும் சம்மதம் தானப்பா? ஏய் இப்படி 4 பேர் கூடி பேசினா சரிண்டாயிடுமா? எங்களை என்ன உச்சி வெயிலுக்கு ஒதுங்க வந்தீங்கன்னு நினைச்சிங்களா? அப்பத்தான் இருந்துச்சு. வயசுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் இதுக்குள்ளே வரல. இப்போ என்னவோ குடும்பத்துக்கே பட்டா போட்டு கொடுத்துருக்கு போல. எங்கள் குடும்பமும் பொறுப்பில் இருந்திருக்குப்பா. கோயில் என்ன அவங்க வீட்டு 4 கட்ட தின்னியா? அவங்க மட்டும் ஏறி உட்கார. பொது சொத்து போய் ஞாபகத்தில் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் மத மாதிரி பொண்ணு கட்டினவங்க. அப்புறம் எப்படி நம்ம கோயில் பொறுப்பில் உட்கார வைக்க முடியும்? அவரா கல்யாணம் பண்ணிருக்காரு. அவர் மச்சான் தானப்பா கல்யாணம் பண்ணிருக்காரு. அவன் மச்சனை யாரு? அவன் பொண்டாட்டியோட தும்பி தானே. வேணா இப்படி பண்ணிடலாமா? அவர் குடும்பத்தை விட்டு வர சொல்லுங்க. பூசாரி வேலையை சேர்த்து கொடுத்துடலாம். ஏய் வெட்டி வீசி வைகளை கரைச்சிட்டு போயிடும் பார்த்துக்கோ. கொஞ்சம் சும்மா இருங்கய்யா. ஏய் உனக்கு என்ன வேணும்? எங்களுக்கு மாத்துக்கிறது இருக்குப்பா. எலெக்ஷன் வைங்க. நான் நிக்கிறேன், அவரு நிக்க சொல்லு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த பதவி வரட்டும். யார் இவன் எலெக்ஷன் வைக்கிறது? என்ன எம்எல்ஏ பதவியா? சாதாரண கோயில் பதவிக்கு போய் எலெக்ஷன் அதுன்னு பேசிட்டு இருக்கா? எப்பா இன்னைக்கு கோயில் சுத்திட்டா அரசியல புரிஞ்சுக்கிங்க. மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு கோயில் பதவியா? இப்ப என்னதே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷனை வைங்கன்றேன். புரியல? சாதிமான் இல்லாத அவரை நிக்க சொல்லுங்க. பாத்துக்கலாம். நான் நிக்கல. ஆம்பளை நிரூபிக்க வக்கீல் அதுவும் பயந்து பெரிய உடும்சாலும் இப்படி கோயில் தளத்துல சண்டை ஓட்டுக்கிறதா நல்லாவா பாருங்க? முடிஞ்சா போட்டி போட்டு ஜெயிச்சு பாருங்கயா. டேய் உங்களை போட்டு ஜெயிச்ச அவமானம் எங்கள் அண்ணனுக்கு வேணாம். உங்களெல்லாம் ஜெயிக்க எங்கள் அண்ணனுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கை காட்டுற ஆளே போகுது. ஆள் என்னடா ஆளு? அவர் நினைச்சாண்டா ஒரு நாயை கூட நிப்பாட்டு ஜெயிக்க வைப்பாரா? என்ன போடுற? அன்னைக்கே அந்த பொண்ணு வேணான்னு சொன்னேன். கொஞ்சமாச்சும் கேட்டிங்களா மாமா? அன்னைக்கு ஏன் மானம் போச்சு, இன்னைக்கு உங்கள் மானம் போச்சு. அதான் முடிஞ்சிருச்சுல, விடு. முடிஞ்சிருச்சா? எல்லாரும் சேர்ந்து உங்களை முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன். ஏய் யார் எப்போ எங்கே என்ன பண்ணலான்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பாருங்க. உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுங்க. எங்க அண்ணன். ஆமா சொல்லி கொடுத்த மாதிரியே போடு. இங்க வேற அதையே நீ நானும் ஒரே சாதிக்கார பையன். அவன் எந்த ஜாதி தெரியாது, கூலிக்கார பையன். அவங்கிட்ட நான் தோத்தன் வையேன், எனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, உனக்கு என்ன அசிங்கம்? எப்பா என் சாதிக்கார பாசக்கார பயலே, ஒன்று என் நிம்மதி இருக்கிறத விட தான் என்ன சாதின்னு தெரியாமல் இருக்கிறதா சொக்கனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். என்னப்பா நீ இப்படி பேசுற? சரிண்ணே, நீங்கள் சொல்கிற மாதிரி சொக்கனை வாபஸ் வாங்க வைக்கிறேன். அதில் எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? எல்லாமே லாபம் தான். நீ ஊஞ்சொல்லு.
என்ன வேணா பண்ணித்தரேன். வேணா ஒரு 10 லாரி வாங்கி நிப்பாட்டு. கோயில் நகையை செமிச்சு பாதியா பிரிச்சு உன் பையன் கருணாக்கும் ஒரு பங்கு கொடுத்துருவான். எவன் கேப்பியா? நம்மளை நம்பி கமிட்டியில் அவ்வளோ பேர் இருக்காங்களே, அவங்க கேட்டா? நம்மள மீறி எவன் கேட்பான்? கேட்டுட்டாங்களே. அண்ணே அதை கொண்டு வாங்க. வால்யூம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா? வச்சிருக்கேன்ப்பா. அதுவும் ரெக்கார்டாக போட்டிங்களா? அதெல்லாம் கரெக்டாக போட்டுங்க. போட்டுருங்க. லைவ் போயிட்டுருக்குல்ல? ம். எப்பா ஊர்க்கார பயல்களா, பார்த்தீங்கல்ல இந்த உத்தமரோட லட்சணத்தை? கோயில் நகையை பங்கு போட்டு தருவாராம். இவருக்கு ஓட்டு போடுவீங்க? ஏய் நீ சொன்னது சரிதான்யா. ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். நமது கோம்பையம்மன் கோவில் குழு தலைவராக சொக்கன் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யார் அந்த சொக்கன்? அண்ணா என்னண்ணே கோயில் குழு தலைவர் நீங்கள் நாய் குளிப்பாட்டுறீங்க, எந்திரிங்கண்ணே தம்பி குளிப்பாட்டுறேன். அண்ணா இந்த போஸ்டிங்கா வெயிட்டிங்கா? இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால தான் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த கடைசியில் இருக்கிற வெள்ளச்சி கக்கா போயிருக்கா. போய் அள்ளி போடுங்க. போங்க, அடுத்த எலெக்ஷனில் சந்திப்போம்.